ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெட் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் ஓவர்லோடட், அதாவது பேஸ் வந்து சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கில் செஞ்சது. இது வந்து என் பையனோட பர்த்டேக்காக செஞ்சது ஸ்பெஷல் கேக்கு. இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு நான் வந்து சாக்லேட் பேஸ் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. நம்ம சாக்லேட் பேஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து மொத்தமாக வந்து சாக்லேட் ஓவர்லோடட் கேக். அப்படின்னா வந்து சாக்லேட் மேலே வந்து நம்ம சாக்லேட் கார்னிஷ் மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி செஞ்ச கேக்கு. அதை வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம கேக் பேஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்லெஸ் கேக்கு. நான் எப்பவுமே எக்லெஸ் கேக்னால் என்ன பண்ணுவேன், பேஸை வந்து தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்துக்குவேங்க. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கேக் அது, அந்த கசாட்டா கேக் செஞ்சோம் இல்லைங்களா? கசாட்டா கேக்கில் வந்து நான் அந்த மாதிரி தான் பேஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பேன். எக்லெஸ் அது வந்து 3 கலரில் செய்யணும். அந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு வந்து நம்ம அந்த மாதிரி செய்யலாம். என்கிட்ட வந்து எல்லா அளவு கேக்லேயுமே வந்து ஒன்று தான் இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்குவேன். நம்ம இப்போ கொஞ்சம் அளவில் பண்ணுறதுனால பரவாயில்ல. நம்ம நிறைய பண்ண போகிறோம். இப்போ ஒரே நாள் நமக்கு கேக் ஆர்டர் நிறைய வருது அப்படின்னா நம்ம வந்து கேக் டின்ஸ் அதிகமாக வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து நான் 9 இன்ச்சில் பண்ணேங்க. என் பையன் வந்து ரொம்ப பெரிய கேக்காக வேணும் அப்படின்னா அவன் வந்து சாக்லேட் தான் வேணும்னு சொல்லிட்டான். என் ஹஸ்பண்ட் வந்து அவர் பர்த்டே அன்றைக்கி செஞ்ச கேக்கு வந்து எங்களுக்கு கரெக்டாக போயிடுச்சுங்க. கரெக்டாக ஆளுக்கு 2 பீஸை சாப்பிட்டோம், சரியாக போயிடுச்சு. அதான் அந்த வீட் ஃப்ளார் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செஞ்சிருந்தோம்ல, அது வந்து சரியாக காலி ஆகிடுச்சு. சாப்பிடல, அடுத்த நாள் வச்சு சாப்பிட முடியலன்னாங்க. சரி, அதனால் இதை கொஞ்சம் பெருசாக செஞ்சேன். இதில் வந்து நம்ம நடுவில் வந்து சாக்லேட்டு ட்ரிப்பிங்ஸு, இல்லைன்னா சாக்கோ சிப்ஸு, நட்ஸு, அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாங்க. நட்ஸு அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து சாக்லேட் ஓவர்லோடட் அப்படின்றதுனால நம்ம சாக்கோ சிப்ஸ் தான் சேர்க்கணும். இல்லைன்னா சாக்லேட்டு நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு துருவி சேர்க்குறோம் பாருங்கள், அந்த மாதிரி சேர்க்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் நறுக்குன்னு க்ரன்ச்சியாக கிடைக்கும். அதுக்காக நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலைங்க. ஏன்னா இதுவே வந்து சாப்பிடும் போது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருந்தது. என்னென்னா நமக்கு இது ஃபுல்லாக சாக்லேட், அதாவது பேஸும் நம்ம சாக்லேட்டே செஞ்சதுனால கேக்கும் சாக்லேட்டு, அதோட சாக்லேட்லேயே நம்ம கனாஷ் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா? அது சாக்லேட், இந்த கனாஷ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கில் செஞ்சுருக்கிறேன். அதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதில் வந்து நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், என்ன அளவு மெஷர்மெண்ட்டு எல்லாமே. இதை நான் என்ன பண்ணேன்னா மெல்ட் பண்ணிவிட்டு, நல்லா மெல்ட் ஆன உடனே சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் கலந்து கனாஷ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துடணுங்க. அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இப்போ வந்து சம்மர் முடிஞ்சிருச்சு, ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் டெம்பரேச்சர் மட்டும் அப்படியே இருக்குதுங்க. டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நமக்கு அந்த கத்திரி வெயிலுன்னு வாங்கலை, அப்போ கூட சமாளிச்சிட முடிஞ்சுது. இப்போ டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் சாக்லேட் வந்து நமக்கு நார்மலாகவே க்ரீம் மெல்ட் ஆகும், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ சாக்லேட் க்ரீம்ன்றதால இது கொஞ்சம் சீக்கிரமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. இது வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோன்னா நமக்கு வந்து லெவல் பண்ண ஈஸியாக இருக்கும். ஈவனாக வந்து நமக்கு கரெக்டாக அது லெவலாக வரும். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 hour வச்சேங்க. வச்சுட்டு எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக வரும். அந்த ஃபினிஷிங்லாம் நமக்கு ஒரு மாதிரி வழியாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ 4th லேயர், நான் இந்த கேக்கு தெரியாமல் 4 லேயர் செஞ்சுட்டேங்க. அப்போ பார்த்தா தான் ஐயோ என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் 3 லேயரோடு நிறுத்தியிருக்கணும். சரி, என் பையன் ஆசைப்பட்டு கேட்டான். அவன் வந்து கேக்கே வெட்ட மாட்டான். நான் சரிடா உனக்கு என்ன பிடிக்குதோ சொல்லு அப்படின்ன உடனே அவன் வந்து சாக்லேட் ட்ரஃபிள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அவன் பர்த்டே அன்றைக்கி அவன் அவன் என்ன கேட்குறானோ செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எந்த வருஷமுமே அவன் பர்த்டேக்கு இங்கே இருக்க மாட்டோங்க. எங்கள் ஊருக்கு போயிடுவோம், என் ஹஸ்பண்டோட ஊருக்கு போயிடுவோம். என்னென்னா அன்றைக்கி கோயிலுக்கு இதுக்குன்னு அங்கே கோயிலுக்கு போவோம். இந்த வருஷம் கொஞ்சம் போக முடியல. இவனுக்கு வேறு ஸ்கூல் இன்றைக்கி இருக்குது.
அதாவது செகண்ட் டே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனாலேயும் எங்களால் போக முடியல. சரி இந்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்கு வெட்டவே வேணாம், நான் பெரிய பையனாயிட்டேன், வேணான்னா சரி நான் இந்த ஒரு வருஷம் தாண்டா இங்கே இருக்கிறோம் நம்ம, அதனால் என் ஆசைக்காக உனக்கு மட்டும்தான் நான் செஞ்சதே கிடையாது, மற்ற எல்லாருக்குமே செஞ்சுருக்கேங்க. என் ஹஸ்பண்டுக்கு செய்வேன், அப்பா அம்மாவுக்கு செய்வேன், அவங்க மற்ற எல்லாருக்குமே செய்வேன். என் அக்காக்கெல்லாம் கூட செஞ்சுருக்கிறேன், அக்கா மாமாக்கெல்லாம், அக்கா பசங்களுக்கெல்லாம் செய்வேன். இவன் பர்த்டே எப்பவுமே இருக்கிறதுனால நான் கடையில் தான் வாங்குவேன் அங்கே போனால். சரி இந்த தடவை இருக்கிறோம் நம்ம செய்யலாம் நம்ம ஆசைக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை இந்த கேக் செஞ்சதுங்க. இப்போ நம்ம ஓரங்கள் எல்லாமும் அதே மாதிரி பண்ணிடலாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம சுகர் சிரப், இந்த சாக்லேட் கனாஷ் அதே தான் வந்து நம்ம அடுத்தடுத்த லேயர்ஸ் வைக்கணும். நடுவில் வந்து இப்போ நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து சாக்லேட் ஓவர்லோடட் கேக்குன்னா உள்ளெல்லாமும் சாக்லேட் இருக்கும், நிறைய சாக்லேட்டியாக இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமாக சாக்லேட் லவ்வர்ஸ் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கேக்கு சூப்பராக சூட் ஆகுங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த கார்னிஷ்கெல்லாம் வந்து நம்ம சாக்லேட் வந்து எப்படி வைப்பாங்கன்னா, இப்போ நார்மலாக ஹோம் பேக்கர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம சாக்லேட்டை வந்து கடையில் வாங்கி வச்சுருவாங்கங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் நம்ம செட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ செட் பண்ணோன்னா நல்லா செட் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு கோட்டு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மேலே கோட்டிங் கொடுக்கணும். இப்போ கடையில் வந்து 5 ஸ்டார், டைரி மில்க், அப்புறம் வந்து இந்த வேஃபர்ஸ் ரோல் இருக்குது இல்லைங்களா, அது கிட்கேட்டு, அந்த மாதிரி கேக்ஸ்லாம் வைப்பாங்க. நான் வேணால் இந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த பிக்சர் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா ஆட் பண்ணி காமிக்கிறேன், பார்க்குறேன் இருங்க. அந்த மாதிரி வச்சு பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, சரி நம்ம எதுக்கு அதை போய் வாங்கிக்கிட்டு எல்லாம் பண்ணணும், நம்ம தான் அடிக்கடி இந்த கார்னிஷ்காக நம்ம சாக்லேட் செய்கிறோம்ல, அதையே வச்சிடலாம். ஏன்னா இப்போ ஏற்கனவே சாக்லேட்டியாக இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சம் சாக்லேட் நம்ம ஓவர்லோடு, இது பேர் ஓவர்லோடு தான். நான் இப்போ இதுவே கஸ்டமர்ஸ் யாராவது கேட்குறாங்க, இப்போ இதே கேக் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பேட்டர்னே இருந்தால் அப்படியே செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வேண்டாம், எங்களுக்கு அந்த கடையில் விற்கிற 5 ஸ்டார், கிட்கேட்டு, டெய்ரி மில்க்கு இதெல்லாம் தான் வேணும் அப்படின்னாங்கன்னா அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதையே தான் நான் வந்து அவங்களுக்கு அவங்க சஜஷனையும் கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான் செஞ்சு கொடுப்பேன். இப்போ நம்ம ஓரங்களெல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாங்க. இது என்னென்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்டுன்றதால அந்த மாதிரி. இதே நம்ம விப்பிங் க்ரீம்னால் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கும், ரொம்ப நேரம் இருக்காது. ஒரு நம்ம செஞ்சு முடித்து எல்லாம் முடிக்கிற வரைக்கும் விப்பிங் க்ரீம் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது, கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதையும் எப்படி என்னென்னலாம் நான் கற்றுக்கிட்டேன் ரொம்பவே. என்னென்னா ஒரு கேக் செய்கிறப்போ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி தான் நானும் கற்றுக்கிட்டது. இப்போல்லாம் கேட்டால் நமக்கு டக்குன்னு கேக்கெல்லாம் செய்ய வந்துடும், கடன்னு செஞ்சு கொடுத்துட்றேன். இப்போல்லாம் ஒருத்தர் கூட சொன்னாங்க, பரவாயில்ல சொன்ன இந்த ஷார்ட் டைமில் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க கேட்டது வந்து டீ கேக்கு, ஏதோ ஒரு குழந்தைக்காக இதுக்கு ஸ்கூலில் கொடுக்கறதுக்கு, ஸ்கூல் கிட்ஸ்க்குன்னு கேட்டிருந்தாங்க. கோதுமை மாவில் செஞ்சுருந்தது அந்த கேக்கு. அவங்க கூட சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நமக்கு அவங்க சாப்பிட்டுட்டு நமக்கு ரிவ்யூ சொன்னால் தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ வரைக்குமே அப்படி தாங்க, நான் யாருக்கு கொடுத்தாலும் ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க, அவங்க 2வது தடவை வாங்கினாலும் அவங்க சாப்பிட்டுட்டு அதை நல்லா இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு இங்கே திக்குன்னு இருக்கும். அவங்க எப்போ ஃபோன் பண்ணுவாங்க, எப்போ கேக் கட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே ஆகிட்டேன் நான். இப்போ நல்லா நம்ம வந்து ஸ்க்ரேப் பண்ணிக்கலாம். மேலே வந்து நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் வரணுங்க. இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ்னால், நமக்கு நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இப்படின்னு நம்ம பண்ணோனால அந்த ஸ்மூத் ஃபினிஷ் ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க. இதில் நம்ம விப்பிங் க்ரீமில் கூட கொஞ்சம் நமக்கு அந்த டாட்ஸ்லாம் இருக்கும், ஆனால் இதில் அப்படி இருக்காதுங்க, நமக்கு ஸ்மூத் ஃபினிஷ் நல்லா கிடைக்கும். இப்போ நான் வந்து நம்ம இதெல்லாம் வீட்லேயே ரெடி பண்ணதுங்க. நம்ம சாக்லேட் வீடியோ போட்டோம் தெரியுங்களா, அப்போ வந்து இந்த கார்னிஷ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். முதல்ல வந்து ப்ரௌன் தாங்க வச்சு பார்த்தேன், அப்புறமா பார்த்தா ஏற்கனவே அது டார்க் சாக்லேட்டாக இருக்குது. சரி நமக்கு பளிச்சுன்னு தெரியணுன்னா நமக்கு வந்து ஒயிட் சாக்லேட் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் சாக்லேட்டை கார்னிஷே பண்ணிட்டேங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. சாக்லேட் வந்து நம்ம நார்மல் காம்பவுண்ட் சாக்லேட் தான், அதை மெல்ட் பண்ணி ஒரு தடவை செஞ்சு வச்சுருந்தேன்.
இதுக்கு முன்னாடி நம்ம சாக்லேட் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள், அப்போ செஞ்சது தான் இது. அப்போ வந்து கொஞ்சம் மோல்டுலலாம் ஊற்றி வச்சுருந்தேன், நான் செய்ய போகிறேன்னு உங்கள்கிட்ட கூட அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் காமிச்சிருந்தால அந்த மோல்டெல்லாம் யூஸ் பண்ணி தான் இதை செஞ்சது. அவ்வளோதாங்க, நம்ம ஃபுல்லி ஓவர்லோடட் சாக்லேட் இவ்வளோதாங்க. இதில் வந்து என்னென்னா நம்ம இங்கே பேர் எழுத போகிறோம், அதனால் நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு வச்சுட்டேன். பேர் வந்து எப்படி எழுதலான்னு ஒரு கன்ஃபியூஷன். திடீர்னு ஒயிட் சாக்லேட்னால் மறுபடியும் மெல்ட் பண்ணி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை வந்து இதோடையே முடிச்சிட்டேன் நான். இதுலேயே நீங்கள் வந்து இப்போ வேஃபர் ரோலு, அப்புறம் இந்த ஸ்டிக்கு மாதிரிலாம் இருக்கு பாருங்கள், அதெல்லாம் வந்து இப்படி சொருவி வச்சுருப்பாங்க. அது இன்னுமே நல்லாயிருக்கும். அது வந்து அதோட இதுவே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதில் வந்து கோல்டன் டஸ்ட்டெல்லாம் நமக்கு பெயிண்ட் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ரஷ்ஷால் அது பெயிண்ட் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இதுவே வந்து பயங்கரமாக திகட்டுச்சுங்க. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணும்போது இந்த ஒயிட் சாக்லேட், மில்கி பார் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. ஏன்னா கேக் வந்து ஏற்கனவே திகட்டுது. அதுவும் இல்லாமல் அதுலேயும் நம்ம சாக்லேட் வச்சோன்னா அது கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. இது தாங்க ஃபைனல் அவுட்புட்டு. இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும், எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லணும். என் பையனோட பேரை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான். அது வந்து ஃபாண்டன்ட்டில் பண்ணது. இது கடைசியாக கட் பண்ண பீஸுங்க. அது பாருங்கள், அந்த லேயர்ஸ்லாம் நல்லாவே தெரியுது. இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.